உங்களை ஏன் இங்கே வர வச்சுருக்கோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியாவே இல்லை. தெரில ப்ரோ, கூப்பிட்டாங்க வந்துட்டேன். தெரியாது ப்ரோ. தெரில, எனக்கு கூப்பிட்டாங்க. எதுக்காக தெரில, பிளாங்காக இருக்குது. உங்கள் முன்னாடி டேபிளில் இருக்க அந்த பேப்பரில் 10 கேள்விகள் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா கேட்கணும். ஏன் எதுக்குன்னு சொல்லக்கூடாது. நிறையா கேள்வி இருக்குதுல்ல. எங்கள் அம்மா சும்மாவே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. எடுப்பாங்களா பார்ப்போமா? ஃபோன் எடுக்கிறாங்க பார்ப்போம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டுடா. ஏண்டா எப்பயாச்சும் என்னோட காலுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய வாட்டி ம். எல்லா நேரமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ நேரம்? எப்ப 9 மணி 1 மணி வரல வெயிட் பண்ணேன். 9:30 வரையில. சரி சரி சரி. என்னை நினச்சி என்னைக்கா சிரிச்சிருக்கியா? நினைச்சு அழுதுட்டு தான் இருக்கிற. நீ மிஸ் பண்றேன். ஏதாவது சீரியஸா திட்டிட்டு இருப்ப, நீ வந்து காமெடி பண்ணிட்டு போயிருவ. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமான சிரிப்பு தானே. எடுப்ப விடுவோம் பாத்தியா? அடம் பிடிச்சின்னு போனுங்க. எல்கேஜி யூகேஜிலயோ நானும் மல்லிகாமா கூட்டு போனமே. நான் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சா உனக்கு ஃபீல் ஆகுமா? நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். கஷ்டப்பட்டா எப்படி சாப்பிடு? நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, அழுவாரு. ஏற்கு அழுவுற? கஷ்டம் நம்ம கஷ்டங்கிறது வரக்கூடாதா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா. கஷ்டப்படுவேன். என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்படுறேன்னு வருத்தப்படுவேன். அது என்கிட்ட சொல்ல கூட மாட்டியா? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஐடியா தோண்டிட்டே இருக்கோம். சமாளிச்சுக்கலாம். எதா இருந்தாலும் எதுவும் சமாளிச்சுக்கலாமா? சரி, நான் இது வரைக்கும் எப்பயாச்சும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேனா? நீ பிறந்ததே பெருமை தானடா. ஆமா, பெருமை தானே. இப்ப 2 வண்டி வாங்கி விட்டுருக்க. அதுக்கு மேல என்னதான் எங்களுக்கு பெருமை வேணும்? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அதுவும் பெருமைப்பட்டான். நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவளால வசதி வாய்ப்பு இல்லை. விட்டுட்டேன். உனக்கு பெற்றதே ஒரு பெருமை தான்டா. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்ன? எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம், சமைக்க கத்துக்கலாம். என்னால நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னால நான் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷப்படுற விஷயத்த நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். சூப்பர். என்ன சொல்லுவாங்க, தலைவன் சொல்லுவாரு, நம்மளை வாழவே விடாது நினைக்கிறவங்க நம்ம வாழ்ந்து காமிக்கணும்ட்டு. நான் சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்பயும் எங்கேயாச்சும் நான் மாறிட்டேன் இல்லை உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன்னு எப்பனா ஃபீல் பண்ணியிருக்கியா? தூரமானா சின்ன வயசுல எப்பவுமே என்னை சுத்தியே இருப்ப. உன்னை அப்பப்போ கட்டி பிடிச்சுப்பேன், முத்தம் கொடுப்பேன், என்னோட டச்லயே இருப்ப. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் நீ பக்கத்துல வந்தாலும் உட்காந்தாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு கம்ஃபர்டபுளா இல்லையே அப்படின்னு கஷ்டமா இருக்கும். இல்ல கொஞ்சம் பெருசாயிட்டோம்னு நினைக்கலாம் போல அப்படின்ட்டு. ஆனா எப்பவும் போல ஜாலியா இருக்கு. அது மட்டும் தெரியும். சின்ன வயசுல நீ என் பக்கத்துலயே இருந்த, நான் சொல்றத நீ கேட்ட. இப்ப பெரியவனானதும் தள்ளி போயிட்ட, நீ சொல்றத நான் கேக்குற மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லாம ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு கஷ்டப்பட்டிருக்கியா நீ இந்த விஷயத்த சொல்லாம? நிறைய இருக்குது. சொல்ல முடியுமா? காமிச்சுக்கூடாதுல்ல பசங்க நம்ம கஷ்டத்தை. போய் கஷ்டப்படுறியானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். 24 மணி நேரம் தாண்டி இருக்கேன். இல்லைன்னு நேத்து கூட அழுதுட்டு இருந்தேன். எனக்காக ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கியாமா? உனக்காக முக்கியமான விஷயத்தை தியாகம் பண்ணணும்னா, நான் என்னோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஸ்கூல், வீடு, சொந்த வீடு, அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தனியா உனக்காக லயோலா காலேஜ்ல சேரணும், சென்னை வரணும். இல்லையே தனியா விட்டுற முடியாது. செவ்வாய்க்கிழமை கறி சாப்பிடுறத நிப்பாட்டிருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் லைஃபே தியாகம் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும், இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு அம்மா கிட்ட இருந்து ஒவ்வொரு பதில் வந்துச்சு. ஆனால் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரே பதில் தான் எல்லா அம்மாக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. என்ன வேணும்? நம்ம பசங்க எல்லாரும் நல்லபடியா நல்ல இதுல இருக்கணும். அது
எனக்கு வேணும், எனக்கு இப்படிதான் இருந்துட்டேன்னா போதும் பாஸ்ட் அவ்வளவே எனக்கு சந்தோஷம். நீங்க எல்லாத்துக்கும் நல்லா சிரிப்பு. இருக்கணும்டா வாழ்க்கையில, நீங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல ஒரு இதுக்கு வரணும். அதுதான்டா எங்களுக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம்டா. நீங்க நல்லா இருந்தா போதுப்பா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ நல்லபடியா இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போன வேலையை நல்லா சக்சஸ் பண்ணாவே போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். தம்பி என்னோட ஒரே கனவு அவ்வளவுதான், பெரிய செலிபிரிட்டி ஆகணும், பெரிய ஹீரோ ஆகணும். எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். நான் உன் பக்கத்திலே இருக்கணும், எனக்கு ஒண்ணு வேணாம், நீ நல்லா இருந்துட்டு வந்து இப்படி இருக்கான்னு பேர் வந்தா எனக்கு போதும். இந்த லைஃபே போதும் எனக்கு. இதுவே கடவுள் நல்லா தான் வச்சிருக்காரு, பசங்க நல்லபடியா வச்சிருந்தா போதும். நீ நல்லா இருந்தால் போதும் சாமி அப்படின்னு சொல்கிற உலகத்தோட அத்தனை அன்னையர்களையும் நீங்கள் நல்லா இருக்கணும் சாமின்னு வாழ்த்தி வணங்குது மில்கி மிஸ்ட் மற்றும் பிளாக் ஷீப்.